ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, மட்டனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மட்டனை வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரு ஒரு 6 விசில்னா ஒரு 5 விசில் கொடுத்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மட்டனில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணலான்னா, மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 இல்லைனா 6 விசில் கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மட்டன் வேக வச்சதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 3 இல்லைனா 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இதில் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 1 இல்லைனா 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா வந்து இந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதனால் வதக்கினதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த தனியாத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 1 இல்லைனா 1.5 ஸ்பூன் வந்து நீங்கள் தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பெப்பர் வந்து 1 இல்லைனா 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கங்க. கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து மல்லித்தழை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஆல்ரெடி அந்த வேக வச்சுருக்கேன் மட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 5 இல்லைனா ஒரு 6 நிமிஷம் இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு அரை எலுமிச்சை சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதனால் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 இல்லைனா 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும்.
சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை தயார். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.